ஆம்பூர் அருகே அதிகாலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட வாகன விபத்துகளில் 20 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த நண்பர்கள் 17 பேர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலிற்கு வேன் ஒன்றில் சுற்றுலா சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த வீரவர் கோயில் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த வேனின் முன்பக்க டயர் திடீரென வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்த 17 பேரில் 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மற்றவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்துக்குள்ளான வேனை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். இதனிடையே சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து நிகழ்ந்த சிறிது நேரத்திலேயே சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரின் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவற்றில் மோதி எதிர் சாலையில் போய் நின்றது. இதில் தினேஷ்குமாரும் அவரது மனைவியும் படுகாயமடைந்தனர். அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த 3 விபத்துக்கள் குறித்து ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.